நீர் எடுக்க எடுக்கத்தான் கிணற்றிலிருந்து நீர் ஊறும். எஸ் ஆர் நோ? இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை நீங்க இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணலன்னா உங்களுடைய அறிவே உங்களுக்கு ஆபத்தான யமனாக மாறும். ஏன்னா கருணையோட இருந்தாதான் நிதர்சனம், கருணையோடு இருந்தாதான் ஸ்டெபிலிட்டி, கருணையோடு இருந்தாதான் நியாயம், கருணையோடு இருந்தாதான் நீதி, கருணையோடு இருந்தாதான் நேர்மை. இருக்கக்கூடிய அறிவு எப்போது பெரிதாகும்? பகிர்ந்தால்தான் பெரிதாகும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. அப்படின்னு என்னங்க? ஒரு கிணறு இருக்கு, கிணத்துல வாளி போட்டு தண்ணி எடுக்கிறீங்க, தீந்துருமா கிணத்துல? ஏன் தீராது? ஏங்க தீராது? கிணத்துல தண்ணி எடுத்திருக்கீங்களா எடுக்கலையாங்க? ஏங்க அப்படி பண்றீங்க? இல்லை எடுத்ததையாவது பார்த்துருக்கீங்களா இல்லையாங்க? உயிரை எடுக்காதீங்க, பேசி தொலைங்க, வாயை திறந்து. வெறுப்பாகுது. சொல்லுங்க, தண்ணி எடுத்தா தண்ணி குறையுமா குறையாதா? கிணத்துல குறையுமா? ஏன் குறையாது? வெரி குட். சரி, இப்போ நான் தண்ணியே எடுக்கல, அப்போ ஊறிக்கிட்டே இருக்கு, ஊறுதா இல்லையா? அப்படின்னா 3-4 நாள்ல கிணறு நிறைஞ்சு கீழே தண்ணியா போகணுமே, ஏன் போல? ஏன்டா இப்படிலாம் கேள்வி கேட்கறேன்? ஏன்னா மனுஷனாடா. எனக்கு இப்படிலாம் கேட்கணும்னு தோணுச்சு, நான் கேட்டேன், எனக்கு பதில் கொடுத்தாங்க. இப்ப அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. கிணத்துல இருந்து தண்ணி எடுத்தா தண்ணி குறையுமா குறையாதா? குறையாது. குறையும். குறையும், ஆனா மறுபடியும் வந்துடும். எப்படி வருது? எங்க இருந்து ஊறுது? இமயமலையில இருந்தா? எங்க இருந்து ஊறுது? இப்ப என் கேள்வி என்னன்னா, எடுக்கலன்னா தண்ணி அப்படியே குறையாம இருக்கும், எடுத்தாலும் மறுபடியும் ஃபில் ஆயிரும்ன்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊத்து தண்ணியை கொடுக்குதுன்னு அர்த்தம். எஸ் ஆர் நோ? ஏன் நிரம்பி வழியில ஒரு வாரமா நம்ம தண்ணி எடுக்கலன்னா உங்களுடைய கால்குலேஷன் படி என்ன? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த கிணத்துல இருக்கக்கூடிய மொத்த தண்ணியும் கீழே போகணும். அப்படித்தானே? என்னங்க நீங்க பிஹெச்டி படிச்சு? எனக்கு புரியவே மாட்டேங்குது. எவ்வளவு எளிமையான ஏங்க, தண்ணி எடுக்கலன்னா அதே மாதிரி தண்ணி கீழே வரணும் தானே? இதுதானே நேச்சர். ஏன் வரல? ஒரு வருஷம் ஆனாலும் தண்ணி அப்படியே இருக்கே, எப்படி? அப்ப ஊத்து இருக்கா இல்ல ஊத்து இல்லையா? ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? வெரி குட். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, எடுத்தாதான். ஊத்துக்கு எவ்வளவு அறிவு இருக்கு பாருங்க. பழைய டெலிபோன் பூத்து நமக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நமக்கு அந்த ஊத்துக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட நம்மள மாதிரி டெலிபோன் பூத்துங்களுக்கு இல்ல. அப்படின்னா என்ன மீன் பண்றேன்னா, எப்பயுமே போன்லயே தான் இருக்கீங்கன்னு நான் சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? இந்த சிந்தனையே கிடையாது. தண்ணி குறைஞ்சதுன்னா அந்த ஊத்துக்கு தெரியும், அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட தண்ணி அடைச்சிருக்கும், அதோட லெவல் கம்மியாகும் போதும் உள்ள இருந்து பம்ப் ஆகாது, வரைக்கும் பம்ப் ஆகாது. இதுதான் படைப்பு. இதுக்கு பேர் என்ன? எப்படி படைச்சிருக்கான் பாருங்க. மனுஷனா வரலாம். எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, எப்படிப்பட்ட ஒரு செயல், எப்படிப்பட்ட ஒரு மெக்கானிசம், எப்படிப்பட்ட ஒரு இன்ஜினியரிங் மைண்டு. மனிதனே கிடையாது, எப்படி படைச்சிருக்கான் பாரு. அதுபோல நீர் எடுக்க எடுக்கத்தான் கிணற்றிலிருந்து நீர் ஊறும். எஸ் ஆர் நோ? இதான் தொட்டனை தூரும் மணற்கு ஏணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. தொட்டனை தூரும் மணற்கேணினா தொட தொட எடுக்க எடுக்கத்தான் தண்ணி வரும்ன்ற மாதிரி உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய அறிவு சிற்றறிவு. இப்ப உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு பேர் என்ன? ரொம்ப நாள் தண்ணி எடுக்காம இருந்தா என்ன ஆகும்? அந்த கிணத்துல பலன்னு சூப்பரா இருக்கும்ல அந்த தண்ணி. எப்படி இருக்கும்? எங்க தண்ணியை பார்த்துருக்கீங்களா இல்லையா? எனக்கு டவுட் வருது. இப்ப உண்மையாவே டவுட் வருது. கிணத்துல தண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லையா நீங்க? அப்ப பதில் சொல்லுங்க. ஒரு வருஷம் அந்த தண்ணி எடுக்கலாம், பலன்னு சூப்பரா இருக்குமா? குப்பை கூலமா, தூசு படிந்து, அழுக்கு படிந்து, பச்சை பாசிகள் படிந்து இருக்குமா? இவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டிய பாசை படிந்துதான் இருக்கும். ஏன்? ஏன்னா அது யூஸ் பண்ணல. இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய சிற்றறிவோட இதை கம்பேர் பண்ணிக்கங்க. நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றாரு. இது ரொம்ப ஈஸியா இருக்கு. எதை வேணாம்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொன்னாரு, நேரு மாமா சொன்னாரு. நீ என்னடா சொல்ற? நான் அவங்க சொன்னதெல்லாம் சொல்றேன்ல, ஃபாலோ பண்ணுங்க. இதுல நான் ரொம்ப தெளிவா, நான் ஒன்னையும் சொல்ல. எல்லாரும் யார் சொல்லியிருக்காங்க? திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் யார் சொன்னாங்க? வள்ளலார் சொல்லியிருக்காரு. எல்லாரும் யார் சொன்னா? சிவானந்த பரமஹம்சர் சொல்லியிருக்கிறார். இப்ப நான் என்ன சொல்றேன்? அவங்க சொன்னதான் சொல்றேன். அறிவு எப்போ ஊறும் உங்களுக்கு? பழைய அறிவு அப்படியே வச்சிரு. நீங்க எல்லாம் உங்களுக்கு கிடைச்சதே பொக்கிஷம் நினைச்சா அவ்வளவுதான், சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்க. சாட்டிஸ்ஃபைனா தன்னிறைவுக்கு வரல, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. இதுலயே நான் எல்லாத்தையும் பண்ண முடியுன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன். ராங் இன்ஸ்பிரேஷன். எஸ் ஆர் நோ? இந்த அறிவை பகிர்ந்துக்கல அப்படின்னா எப்படி கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி பாசம் பிடித்து வீணாகி குடிக்க முடியாமல் போய் விடுகிறதோ,
அதுபோல இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை நீங்க இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணலன்னா உங்களுடைய அறிவே உங்களுக்கு ஆபத்தான யமனாக மாறும். புத்திசாலி எதையும் வச்சிருக்க மாட்டான், எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருவான். பணமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, அருளா இருந்தாலும் சரி, வாக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஏன் தெரியும், அவனுக்கு வச்சிருந்தா குப்பையாயிரும். நைட்டு ஃபுல்லா 100 பேருக்கு சமைக்கிறீங்க, 50 பேர் தான் சாப்பிட்றாங்க, 50 பேர் சாப்பாட்டை கீழே கொட்டிடலாமா? புத்திசாலி என்ன பண்ணுவான், அந்த 50 சாப்பாடை கொண்டு போய் முடியாதவன் 50 பேர் ரோட்ல இருப்பான், அவனுக்கு கொண்டே கொடுப்பான். எஸ்ஆர்னோ? அதான நியாயம், அதான தர்மம், அப்படித்தானே பண்ணணும். வேஸ்ட். நான் என்கிட்ட பணம் இருக்கு, நான்லாம் இன்னொருத்தருக்கு போய் நான் என் கார்ல வேற எடுத்துக்கொண்டே நான் கொடுக்கணுமான்றத கீழே கொட்டலாமா? அதை போலதான் உங்கள் அறிவை நீங்கள் தேவை என்கின்ற இடத்தில் விதைக்க வேண்டும். என்ன பண்ணணும், அறிவை என்ன பண்ணணும், ஒருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. இன்ஃப்ளூயன்ஸ்னா தெரியுமா? தன் வயப்படுத்துதல், அப்படி வச்சுக்கலாம். இறைவன் எப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த பவரையும் ஆற்றலையும் கொடுக்குறாருன்னா, 100 வருஷம் மெடிடேஷன் பண்ணவனுக்கு கொடுக்கறது இல்லை. 24 மணி நேரமும் சிவா 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 பெருமாளே 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 பெருமாளேன்னு சொல்றவனுக்கு கொடுக்கறது இல்லை. அது இல்லை, உங்களோட தகுதி அது இல்லை. இறைவன் இந்த பொருளை யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, பொருள்னா ஞானம்னு சொல்றேன். ஞானம்னா அனைத்தும் அடங்கியதுன்னு அர்த்தம், அதான் ஞானம். இந்த அரிய வகை பொருளை யாருக்கு கொடுக்குறாருன்னா, சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் கஷ்டப்படும் போது எவன் ஒருத்தன் மனம் வருந்தி இந்த உயிர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவார். இவ்வளவுதாங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? உங்ககிட்ட தான் கேட்ட 2 கேள்வி. ஒருத்தன் பவரோட இருக்கான், ஒருத்தன் பவர் இல்லாம கருணையோட மட்டும் இருக்கான். யார கடவுளா ஏத்துக்கிட்டீங்க? ஏன்னா கருணையோடு இருந்தாதான் நிதர்சனம், கருணையோடு இருந்தாதான் ஸ்டெபிலிட்டி, கருணையோடு இருந்தாதான் நியாயம், கருணையோடு இருந்தாதான் நீதி, கருணையோடு இருந்தாதான் நேர்மை. கருணை தான் அனைத்திற்கும் மூலதனமாக நின்று விளங்குவது. கரெக்டா இல்லையா? எஸ்ஆர்னோ? எஸ்ஆர்னோ? இப்போ நீங்க கடவுளா மாறணும்னு நினைக்கிறீங்க. பணம் இருக்கு, பொருள் இருக்கு, அழகு இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, கார் இருக்கு, பேனா இருக்கு, பென்சில் இருக்கு, ரப்பர் இருக்கு, ஸ்லேட் இருக்கு, என்ன இல்லை, எல்லாம் இருக்கு. என்ன இல்லை இப்போ உங்களுக்கு? ஏன் இறைவன் வரல? இப்போ ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி கனெக்ட் பண்ணுங்க. இவ்வளவு தூரம் பூஜை பண்றீங்க, புனஸ்காரங்கள் பண்றீங்க, ஏன் இன்னும் இறைவன் வரலன்னா ஏன் வரல? இப்போ நீங்களே சொல்லுங்க. வெரி குட், கரெக்டா வந்துட்டீங்க பாயிண்ட். ஏன் ஏன் இன்னும் இறைவன் வரல உங்களுக்கு? கருணை முதல்ல வாயிலேயே வர மாட்டேங்குது. உணர்வுல இருந்து எங்க இருந்து வரும்? இறைவனை இருந்து நீங்க தவறு சொல்லவே முடியாது, அந்த ஆள் தப்பெல்லாம் பேசவே முடியாது. கரெக்டா பண்ணுவான். நீங்க கரெக்டா இருக்கீங்கன்னா கரெக்டா பண்ணுவான். தூங்கிட்டு இருக்கும் போது அந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா கூட தூங்கிட்டு இருக்கும் போதே பண்ணிடுவான். பாத்துங்க அப்ப எவ்வளவு அலர்ட்டா இருக்கான்னு. அவன் தயாரா இருக்கான் எவனுக்காக ஏதாவது பண்ணலான்னு. நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு உள்ள விட மாட்டீங்க. இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், நீ போயிட்டு நாளைக்கு வான்றீங்க. நீங்க கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறம் வா அப்படின்றீங்க. ஏன்னா உங்களுக்குலாம் என்ன ஒரு நினைப்பு அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய சோதனைகள், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு வரக்கூடிய விஷயம்லாம் அந்த ஆன்மீகத்துக்கு அப்புறம் ஏதோ நெருப்பு மலை வரப்போகுது, கடல் தண்ணீர் சீற்றமாக வந்து நம்ம ஆட்கொள்ள, அப்படி ஏதோ பிரச்சனை வரும்னு நினைக்க. அப்படிலாம் வராது பிரச்சனை. பொண்டாட்டிகிட்ட இருந்து வரும், பிள்ளைங்கிட்ட இருந்து வரும், பணம் கட்ட வேண்டிய இடத்துல இருந்து வரும், வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ்ல வரும், நினைத்து பார்க்க முடியாத இப்படி பல ரூபங்களில் பல உருவங்களில் வரக்கூடிய பிரச்சனை தான் இறைவன் உங்களுக்கு வைக்கக்கூடிய சோதனை. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? இது ஏதோ ஸ்பெஷலா ஒரு கிரவுண்டு கூட்டு போய் நம்மளை விளையாட விட போறானுங்க போல நினைச்சுக்கிறீங்க. அப்படி இல்லை, அந்த கிரவுண்ட்ல தான் இருக்கீங்கன்றப்போ, அந்த கிரவுண்ட்ல தான் இருக்கீங்க. நீங்க பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நேரம், பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இடம், பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கால நிலை இப்போதுதான். இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். அது தனி இல்லை, அது எப்பயோ நடக்க போறது இல்லை. இப்ப நடந்துட்டு இருக்கிறதுலயே உங்களால போக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா பிற்காலங்களில் நடக்க போறதுல எப்படி உங்களால போக்கஸ் பண்ண முடியுமா?